நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தன் குருவினிடத்தில் பெற்ற வித்தையை யாக்ஞவல்க்யர் அவருக்கே மறுபடியும் அளித்து தவம் செய்ய சென்று விட்டார். யாக்ஞவல்க்யருடைய தபோவலிமை நன்கு புலனாகின்றது. அதுபோன்றே அந்த மகரிஷிகளும் தவத்தில் சிறந்தவர்களாக இருந்ததினாலன்றோ வைஷம்பாயனர் கூறியவுடன் உடனே ஒரு பறவையின் உருவத்தை எடுத்துக்கொண்டு அவர் விட்டு சென்ற வேதபாகத்தை தாங்கள் பெற்றார்கள். ஆனால் கூட அருவருக்கத்தக்க நிலையில் இருந்தால் எத்தனை சமாதானங்கள் சொன்னால் கூட அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே என்று தோன்றுகிறது அல்லவா? நாம் அதை இரத்தமும் மாம்சமும் கலந்த சதையாகவும் கோழையாகவும் பார்க்கக்கூடாது. ஒரு பிரம்மனிஷ்டருடைய தேஜோ விசேஷமாகத்தான் பார்க்க வேண்டும். அக்னி துண்டங்களாக அவைகள் உமிழப்பட்டன. அந்த அக்னி துண்டங்களை விழுங்குவதற்கு ஏற்றாற் போலே நெருப்பு கோழிகளைப் போன்றதொரு உருவத்தை எடுத்து அவர்கள் புஜித்தார்கள். மேலும் தவத்தின் சீர்மையை பார்க்கும் பொழுது இவையெல்லாம் நம்மை ஒரு பொழுதும் உறுத்தவே உறுத்தாது, வருத்தத்தில் ஆழ்த்தாது. யாக்ஞவல்க்யரின் பெருமைக்கு சான்றுகளை பார்க்கும் பொழுது அடடா, இந்த மகரிஷி தவம் செய்த புண்ணிய க்ஷேத்திரத்தில் புண்ணிய பூமியில் நாம் பிறந்திருக்கிறோமே என்று எண்ண தோன்றுமே. அந்த தேஜஸ் தைத்திரிய சம்ஹிதை, தைத்திரியம் என்பதாக புகழப்பட்டு விளங்குகின்றது. இனி யாக்ஞவல்க்யர் காயத்ரி தேவியினுடைய அனுகிரக விசேஷத்தினாலே அவள் அளித்த ஒரு வழியைத்தான் பின்பற்றி, ஆம், என்னை உபாசித்தாய், நான் உனக்கு வழி சொல்லுகிறேன். சூரியன், தப்பிக்கும் சூரியன், ஞானத்தை அளிக்கக்கூடியவன், உலகத்தை எல்லாம் வாழச் செய்பவன். அந்த சூரியனுக்கு நடுவில் அந்தராத்மாவாக ஏஷோந்தராதித்யே ஹிரண்மய புருஷோ திருஷ்யதே என்று வேதங்கள் எந்த பரம்புருஷனை உபாசிக்கின்றனவோ, எந்த பரம்புருஷனுடைய பெருமைகளை பேசுகின்றனவோ, எப்படிப்பட்டவன், கிரீட்டி, ஹாரி, ஹிரண்மய வபுகு, திருத சங்க சக்கரஹா என்று பல 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 என்று பொன்னை உருக்கி வார்த்தார் போலே திருமேனி உடையவன், சங்க சக்கர கதாபத்மைகளுடன் விளங்கக்கூடியவன், அற்புதமான திருமேனி உடையவன், ஆசிரித வத்சலன். அத்தகு சூரியநாராயண மூர்த்தியை நீ வணங்கினால் நீ நல்லதொரு ஞானத்தை பெறுவாய் என்று காயத்ரி தேவி சொன்னாள். உடன் யாக்ஞவல்க்யர் சூரியநாராயணை குறித்து தவம் ஏற்ற ஆரம்பித்தார். அப்பொழுது சூரிய பகவானும் பிரசன்னனானார். யாக்ஞவல்க்யரே, எம்மிடத்திலிருந்து நல்ல விஷயங்களை நீர் அதிகரிப்பீர் என்று அனுகிரகம் செய்தார். கோட்டி சூரிய சமப்பிரபனாக தேதீப்பியமானதொரு திருமேனியுடன் பிரகாசிக்கக்கூடிய மகர குண்டல கிரைவேக ஹார நூபுர சுஷோபிதனாக இதோ இங்கே நாம் சேவிக்கின்றோமே. இப்படி பரம்பொருளான அந்த பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் சூரிய நாராயண மூர்த்தியாக யாக்ஞவல்க்ய மகர்ஷிக்கு சேவை சாதித்து நீர் விரும்பிய வேதபாகத்தை நாம் அனுகிரகம் செய்கிறோம் என்று வாய்மொழிந்தார். ஆனால் இங்கே ஒரு சங்கடம் உண்டு. அதாவது சூரியனிடம் அமர்ந்திருந்து வித்யாபியாசம் செய்ய முடியுமோ? காரணம், சூரியன் தன்னுடையதான சுழற்சியை நிறுத்தி, அதாவது கதி என்றால் செல்லுதல், காலையில் உதயகிரியில் கிளம்பி மாலையில் அஸ்தமன பர்வதத்தில் அஸ்தமிக்கும் வரையிலும் சூரியன் சுழன்று கொண்டே இருப்பார். அவர் ஒரு நிமிடம் ஏதாவது ஒரே ஒரு இடத்தில் நிலைத்து நின்றால் இந்த உலகத்தின் கதி என்ன ஆகும்? யாக்ஞவல்க்யருக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்று நினைத்த சூரியன் ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு, சிஷ்யா நீ வா, உனக்கு சொல்லுகிறேன் என்று ஆரம்பித்தால் உலகமே ஸ்தம்பித்து விடுமே. சூரியனின் சுழற்சியை நிறுத்த முடியுமா? உடனே யாக்ஞவல்க்யர், சுவாமி, நானும் நிற்காமல் தங்களுடன் வந்து உங்களுடைய வேதபாகத்தை அதிகரிக்கிறேன் என்று பிரார்த்தித்தார். அக்காலத்தில் ஆம், யாக்ஞவல்க்யருக்கு சூரியமூர்த்தி அனுகிரகம் செய்த காலத்தில் உலகில் ஒரு அதிசயம் நடந்தது. என்ன தெரியுமா? ஆகாயத்தில் 2 சூரியன்கள் தெரிந்தார்கள். ஒன்று பகலவனாக சூரியநாராயணமூர்த்தி, மற்றொருத்தர் அந்த மூர்த்தியின் சிஷ்யரான யாக்ஞவல்க்ய மகர்ஷி. உண்மையில் யார் சூரியன் யார் மகரிஷி என்று கண்டுபிடிக்காத அளவிற்கு 2 சூரியர்களாக
இரண்டு பிரம்மவித்து, ஒரு பிரம்மம் மற்றொன்று பிரம்மத்தை அறிந்த பிரம்மவித். இவர்கள் இருவருமே வானில் சுடர்விட்டு பிரகாசித்தார்கள். சூரியன் அப்படியே உபதேசம் செய்யவில்லை. வாகீஷாக்கியா வாசுதேவஸ்ய மூர்த்திகி என்று ஸ்ரீ சுவாமி தேசிகன் வாக்கிற்கு அதிதேவதையாக ஹயக்ரீவமூர்த்தியை கொண்டாடுகிறார். அந்த ஹயக்ரீவமூர்த்தி வடிவில், ஆம், சாக்ஷாத் வாஜி என்னும் குதிரையின் வடிவில் வந்து சூரிய மண்டலத்தின் நடுவில் விளங்கக்கூடிய அஸ்வமூர்த்தியான ஹயக்ரீவ பகவான் யாக்ஞவல்யருக்கு பரிபூர்ணமாக வேதபாகத்தை உபதேசித்தார். இதுவரையிலும் அந்த வேதம் பிரகிருதி மண்டலமான இந்த லோகத்தில் எங்குமே யாராலேயும் அறியப்படவில்லை. வியாசர் பெருத்திருந்தார். வைஷம்பாயனர், பைலர், சுமந்து, ஜெய்மனி முதலான மகரிஷிகள் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று பாகுபடுத்தி தன் ஆச்சாரியனிடத்தில் பயின்றிருக்கிறார்கள். தாங்கள் பெற்ற அந்த வேதபாகத்தை தங்கள் சிஷ்யர்களுக்கு பிரச்சாரம் செய்து வந்தார்கள். அதில் வைஷம்பாயனர் யஜுர்வேத பாகத்தை அத்தியனம் செய்து அதைத்தான் தன் சிஷ்யர்களுக்கு பிரச்சாரம் செய்திருந்தார். இனி தன்னுடைய சிஷ்யனாக யாக்ஞவல்கரை ஏற்றுக்கொள்வது இல்லை. இதுவரையிலும் தன்னிடத்தில் அவர் பெற்ற அனைத்தையும் தனக்கே கொடுக்க வேண்டும் என்று கேட்டதினால் தேஜோ விசேஷமாக அந்த வேதராசிகளை யாக்ஞவல்கர் அப்படியே உமிழ்ந்து விட்டு சென்று விட்டார் அல்லவா? அதனால் மறுபடியும் அதே வேதபாகத்தை யாக்ஞவல்கர் பெற்றாரா என்றால் இல்லை. பூலோகத்தில் எந்த மகரிஷிகளும் அறிந்திராமல் பரவாசுதேவனான அந்த எம்பெருமான் அவனால் மட்டும் அறியப்பட்டதாகவும் அவனுக்கு சமமாக விளங்கக்கூடிய பிரம்மா, பரமசிவன் இவர்கள் மட்டும் அறிந்திருக்கக்கூடியதாகவும் ஒரு வேதபாகம். இந்த வேதபாகம் பரம பவித்திரமானது. ஏனென்றால் சாக்ஷாத் சூரிய பகவானாலே வாஜி முகம், வாஜி என்றால் குதிரை, வெள்ளை பரிமுக தேசிகர் என்று சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் போற்றுவார். அத்தகையதொரு ரூபத்துடன் யாக்ஞவல்யருக்கு உபதேசிக்கப்பட்டதினாலே அந்த வேதபாகத்திற்கு சுக்ல யஜுர்வேதம் என்று பிரசித்தி உண்டாயிற்று. அந்த வேதபாகத்தை அத்தியனம் செய்யும் பெரியோர்கள் வாஜிகள் என்று போற்றப்படுகின்றார்கள். அது தவிர அந்த வேதபாகம் அயாதயாமம் என்று பிரசித்தியை அடைந்தது. ஆம், சூரியனிடமிருந்து சூரிய சம்பந்தத்தினாலே எது ஒன்று பெறப்பட்டதோ அதற்கு அயாதயாமம் என்பது பொருள். சூரிய சம்பந்தம் இல்லாதது யாதயாமம். ஏனென்றால் பழையது ஒன்று ஒரு நாள் சூரியன் பகலில் உதித்த பொழுது ஏற்பட்டு அன்ற இரவு இருந்து மறுதினம் காலையில் ஒன்றை நாம் உபயோகித்தால் சூரிய வெளிச்சம் படாதது. இது நமக்கு உபயோகிக்க தகுந்தது அல்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனவே பழையது ஒதுக்கிவிட வேண்டும். கடனும் யாதயாமம் கதரசம் என்று கூறுகிறான். சூரிய சம்பந்தம் இல்லாததை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லுகிறான். இப்பொழுது நேரடியாக சூரிய பகவானால் உபதேசிக்கப்பட்டதினாலே இது அயாதயாமம். ஆம், வாஜி ரூபத்தில் பகவான் சூரிய நாராயணன் சுக்ல யஜுர்வேதத்தை பிரசித்தமாக பரம பவித்திரமாக புண்ணியமான யஜுர்வேத பாகத்தை எந்த மகரிஷிகளும் இதுவரையிலும் தாங்கள் அறிந்திராத வேதபாகத்தை இவருக்கு உபதேசம் செய்தான். அது மூலமாக காண்பசாக்கை என்பதாகவும் இந்த சுக்ல யஜுர்வேதத்திற்கு ஒரு பிரசித்தி உண்டாயிற்று. இப்படியாக வேதம் இரண்டு விதமாக பகுக்கப்பட்டது. வைஷம்பாயனர் தன் சிஷ்யர்களுக்கு உபதேசித்த வேதபாகத்திற்கு கிருஷ்ண யஜுர்வேதம் என்றும், யாக்ஞவல்க்ய மகர்ஷி தன் தபோ வலிமையினாலே சூரியன் அனுகிரகத்தினாலே பெற்ற வேதபாகத்திற்கு சுக்ல யஜுர்வேதம் என்றும் பிரசித்தி உண்டாயிற்று. இது கதையின் மூலமாக நாம் அறிகிறோம். இருந்தாலும் வேதம் என்று சொன்னாலேயே அதனுடைய புண்ணியத்தன்மைக்கோ அல்லது புனிதத்தன்மைக்கோ ஒரு விதமான குறைவும் கிடையாது. அனைத்து வேதராசிகளும் நமக்கு நம்மை நெறிப்படுத்த வந்தவைதான். அந்த வேதங்களில் எள்ளளவும் நமக்கு நம்பிக்கை இல்லாத தன்மை ஏற்படவே கூடாது. இது இருக்கட்டும். தற்பொழுது யாக்ஞவல்யர் மாபெரும் வேதபாகத்தை பெற்றார். சூரிய பகவானால் அவை அனைத்தும் அவருக்கு அருளப்பட்டன. தன்னை வந்து சேர்ந்திருக்கக்கூடிய சிஷ்யர்களுக்கெல்லாம் இந்த வேதபாகத்தை தான் பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார். உலகெங்கும் யாக்ஞவல்க்ய மகரிஷியருடையதான பெருமை, பிரசித்தி, அந்த பெருமை எல்லா இடங்களிலும் பரவியது. எல்லோரும் அவரை கொண்டாட ஆரம்பித்தார்கள். அந்த சமயத்தில் அரசர்கள் பலரும் பண்டித பக்ஷபாதிகளாகவே இருந்தார்கள். ஆம், பண்டித பக்ஷபாதிகள் என்றால் வித்வான்கள், பெரியோர்கள், தபோதனர்கள்,
மகனீயர்கள், மகரிஷிகள் இவர்களைத்தான் அவர்கள் கொண்டாடுவார்கள். எங்கே ஞான சம்பத் இருக்கின்றதோ, எங்கே தபோ வலிமை இருக்கின்றதோ அந்த இடத்தில் பக்ஷபாதம் இல்லாமல் அவர்கள் தாராள மனதுடன் நடந்து கொண்டார்கள். அந்த விதத்தில்தான் ஜனகராஜர், ஜனக மகாராஜர், விதேகம் என்னும் தேசத்தின் தலைவரான ஜனக மகாராஜர் மாபெரும் சபையை கூட்டினார். அந்த சபையில் பிரசித்த வித்வான்கள் கூடியிருக்கின்றார்கள். பல பண்டித சிரோமணிகள், மகனீயர்கள், மேதாவிலாசத்தில் கரை கண்டவர்கள், வேதத்தின் கரை கண்டவர்கள், இப்படி பல பண்டிதர்கள் நிறைந்திருக்கக்கூடிய சபையில் யாக்ஞவல்கியரும் பிரவேசித்தார். இது சம்பாவனைக்காக நிகழ்த்தப்படும் சபை இல்லை. மற்றொன்று, அரசன் தன் செருக்கை காண்பிப்பதற்காக நடத்திய சபை இல்லை. பிரம்ம விஷயத்தில் பிரம்ம விசாரங்கள் செய்யப்பட வேண்டும், அந்த வேதாந்த விழுப்பொருளை எல்லோரும் அறிய வேண்டும் என்பதற்காக நல்லதொரு நோக்கத்தில் அரசன் ஆரம்பித்த சபை. எனவே சபைக்கே போகாத, ராஜசபைக்கே போகாத யாக்ஞவல்கியர் அந்த சபைக்குத்தான் வர இசைந்தார். சபையில் பெருத்த வாதங்கள் விவாதங்கள் ஏற்பட்டன. பல மகரிஷிகள், ககோளர் முதலான மகரிஷிகள், உதங்கர் முதலான மகரிஷிகள், உத்தாலகர் முதலானவர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் சளைக்காமல் யாக்ஞவல்கியர் சொன்ன பதிலைக் கண்டு அனைவரும் இவர் சூரியனை உபாசித்து வரம் பெற்றவரா, அல்லது அந்த சூரியமூர்த்தியே இந்த மகரிஷியின் வடிவத்தில் வந்துவிட்டாரோ என்று வியந்து பார்த்தார். கார்கி என்னும் ஒரு தபஸ்வினி. அந்த காலத்தில் பெண் துறவிகள் பலருண்டு. ஏனென்றால் இவை அனைத்தும் வேத காலம். அந்த வேத காலத்தில் அத்தகு தர்மங்களை அனுஷ்டிப்பதற்கு அவர்கள் ஷரீர தர்மமும் இடம் கொடுத்தது. இதில் பல சூக்ஷ்மங்கள் அடங்கியிருக்கின்றன. கார்கி அவளும் வேதத்தில் கரை கண்டவளாக இருந்ததினாலே சில பல கேள்விகளை யாக்ஞவல்கியரை பார்த்து கேட்க ஆரம்பித்தாள். யாக்ஞவல்கியர் ஏன் சளைக்கப் போகிறார்? உள்ளே வெள்ளை பரிமுக தேசிகரால் விரகால் அடியோம் என்பார் சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன். அங்கே ஹயக்ரீவ மூர்த்தியானவன் ஹிருதய புண்டரீகத்தில் அமர்ந்திருக்கிறான். நம்முடைய வாக்கில் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு அமர்ந்திருக்கிறான் என்றால் சொல்லுவதற்கு சளைப்பு தட்டுமோ, சொல்லுவதற்கு ஆயாசம் தோற்றுமோ, அல்லது ஒரு மிடறு ஏதாவது சாப்பிட வேண்டும் என்று தோன்றுமோ? ஒன்றும் தோன்றாது. காரணம், நாம் பேசவில்லை, நம் ஹயக்ரீவமூர்த்தி பேசச் செய்கிறான். அந்த சூரியநாராயணன் நம்முடைய நாக்கில் அமர்ந்திருக்கிறான், அவன் கொடுத்த வாக்கு என்று கார்கி கேட்ட வேதாந்த ரகசியங்களுக்கெல்லாம் யாக்ஞவல்கியர் பதில் சொல்ல ஆரம்பித்தார். பிரம்ம தத்துவத்தை நாம் எப்படி அறிவது? இங்கே நாம் பார்க்கிறோமே, நட்சத்திர மண்டலங்கள், சந்திர சூர்யாதித்யர்கள், ஆகாய வெளிகள், இவையெல்லாம் யாருடைய நியமனத்தினாலே நிற்கின்றன என்று கேட்க, ஏ தஸ்யவா அக்ஷரஸ்ய பிரசாசனே கார்கி, யாக்ஞவல்கியர் பதில் சொல்ல ஆரம்பித்தார். அம்மா கார்கியே, இவைகள் அனைத்தும் எங்கே? ஆகாயத்தில் சந்திரனோ அல்லது சூரியனோ ஒரு கொக்கி போட்டு மாட்டி வைத்திருக்கிறார்களா? யாராவது மேற்புறத்தில் பிடித்து கொண்டிருக்கிறார்களா? அப்படியே நிற்கின்றதே. அந்த நிற்பதற்கு காரணம் என்ன என்றால், ஏதஸ்யவா அக்ஷரஸ்ய பிரசாசனே கார்கி, அக்ஷர சப்தத்தினாலே நிர்திஷ்டமான, அக்ஷர சப்தத்தினாலே சுட்டியிட்டு காண்பிக்கப்படக்கூடிய இந்த பரம்பொருள், ஒப்புயர்வற்ற வைகுண்டபதி, அவனுடைய நியமனத்தினாலே, அவனுடைய சங்கல்ப விசேஷத்தினாலே இவை அனைத்தும் தரிக்கப்படுகின்றன என்று பதில் சொன்னார். கார்கியும் சளைக்கவில்லை. மேலும் பல நுட்பமான கேள்விகளை கேட்க, அந்த கேள்விகளுக்கெல்லாம் இவர் பதிலுரைக்க, சுவாமி, நீர் பிரம்மவித்துக்களில் தலை சிறந்தவர், பிரம்மவித்துக்களில் தலை சிறந்தவர் என்று வணங்கி அவரை சேவித்தார். அந்த யாகசாலையில் முதல் பூஜை யாக்ஞவல்கியருக்கு ஏற்படுத்தப்பட்டது. அந்த யாகசாலையில் பிரதிஜையின்படியாக ஜனக மகாராஜன் பல்லாயிரக்கணக்கான பசுக்களை யாக்ஞவல்கியருக்கு அளித்து கௌரவித்தான். அது தவிர தன்னந்தனியாக ரகசியமாய் அமர்ந்து கொண்டு யாக்ஞவல்கியரிடத்தில் பிரம்ம ரகசியம், பிரம்ம தத்துவத்தை குறித்து பல சந்தேகங்களை எல்லாம் ஜனக மகாராஜர் கேட்க, இவை அனைத்திற்கும் மகர்ஷி தத்துவோபதேசமாக அவருக்கு உபதேசம் செய்தார். இவையெல்லாம் யாக்ஞவல்கிய ஸ்மிருதிகள் என்றும் யாக்ஞவல்கிய சம்ஹிதைகள் என்றும் யாக்ஞவல்கியர் அருளி செய்த பல விசேஷங்களாக பல நூல்களாக தொகுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த யாக்ஞவல்கிய மகர்ஷிக்கு 2 மனைவிகள் உண்டு. ஒருத்தி காத்யாயனி என்னும் பெண்ணரசி. அவள் இல்லறத்தில் சிறந்தவள். தன் கணவனுக்கு ஏற்ற பணிவிடைகளை செய்து கொண்டிருக்கிறாள். மறுபடியும் அவருக்கு ஒரு மனம், அதாவது திருமணம் ஏற்பட்டது. அவளுடைய பெயர் மைத்ரேயி என்பதாகும். காத்யாயனி என்ற ஒரு மனைவி இருக்க, மைத்ரேயி என்னும் மனைவியை மனம் புரிந்ததனுடைய நோக்கம், மைத்ரேயி தான் மனைவியாக இருப்பதை விட மாணவியாக இருப்பதையே விரும்பினாள். ஆம், உலகத்தோரால் கொண்டாடப்படும் ஒரு உயர்ந்த புருஷன், எல்லா சபைகளிலும் இவரே கௌரவிக்கப்படுகின்றார்.
பெரிய பெரிய பண்டிதர்கள், நாரதர் முதலான பிரம்மவித்துக்கள் எல்லோரும் இவரை போற்றுகின்றார்கள் என்றால், இவரிடத்தில் நாம் உடன் இருந்தால் நமக்கு பிரம்மஞான சித்தி வருமே என்று அவரை மனம் புரிந்தாள். அந்த மைத்ரேயி மூலமாக யாக்ஞவல்யர் பல உபதேசங்களை செய்திருக்கிறார். உபனிஷத் பாகங்களில் யாக்ஞவல்யரால் அருளிச் செய்யப்பட்ட உபனிஷத் பாகத்திற்கு பிருஹதாரண்யக உபனிஷத் என்பது பெயர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிருஹத் ஆரண்யகம். பிருஹத் ஆரண்யகம் என்றால் வேதாந்த பாகத்தில் இதுவே மிகவும் பெரியது, தலை சிறந்தது, பல நுட்பமான விஷயங்களை எல்லாம் நமக்கு விளக்கக்கூடியது என்பது பொருள். இப்படி தான் மனைவியாக இருந்து கொண்டே மாணவியாக அவரிடத்தில் பல விஷயங்களை, பல நல்ல விஷயங்களை, உயர்ந்ததான பிரம்ம தத்துவத்தை எல்லாம் மைத்ரேயி தான் பெற்றாள். சிறிது காலம் கழிந்தது. யாக்ஞவல்யர் துறவரம் மேற்கொள்ள கிளம்பினார். இரு மனைவிகள். ஒரு புறம் காத்யாயினி என்பவள், அவள் இல்லறத்தில் சிறந்தவள். மற்றொரு புறம் மைத்ரேயி என்னும் இந்த மனைவி, இவளும் பிரம்ம ஞானத்தை பெற்றிருப்பவள். இருவரையும் அழைத்தார். உங்கள் இருவருக்கும் நான் சம்பாதித்ததான சொத்துக்களை பிரித்து தருகிறேன் என்று கூற, மைத்ரேயி கேட்டாள், எங்கு செல்லப் போகிறீர்? நான் தவம் செய்யப் போகிறேன். தவம் செய்யலாமே, இதுவரையிலும் இங்கே இருந்து தவம் தானே செய்தீர்? இல்லை அம்மா, நான் சந்நியாசியாகி தவம் செய்யப் போகிறேன். சுவாமி, இதைவிட சந்நியாசியாகி தவம் செய்தது மேலானது என்பதை தாங்கள் உணர்ந்திருக்கும் பொழுது கேவலம் காசு பணத்தை அளித்து எங்களை நீங்கள் வஞ்சனை செய்யலாமா? எனக்கு உபதேசம் செய்யும் பொழுது நவா அரே பத்யுக்காமாய பதிப்பிரியோ பவதி என்று சொன்னீரே. கணவன் மனைவிக்குள்ளே பிரேமை வருவதற்கு கணவன் மனைவி காரணமில்லை. மனைவிக்கு கணவனிடத்தில் பிரேமிக்கோ, கணவனுக்கு மனைவியிடத்தில் பிரேமிக்கோ கேவலம் அவர்களுடைய விருப்பம் காரணமில்லை, பகவானுடைய சங்கல்பம் தானே காரணம் என்று சொன்னீர். அது தவிர கார்கியினிடத்தில் தாங்கள் சொன்ன பதிலையெல்லாம் நான் பன்முறை ஆராய்ந்து பார்த்திருக்கிறேன். பரபிரம்மத்தை விடுத்தால் அவன் கிருபணன், அந்த பரபிரம்மத்தை அறியாமல் எந்த காரியத்தை செய்தாலும் அவன் கிருபணன், பரபிரம்மத்தை அறிந்து காரியத்தை செய்பவன் பிராமணன் என்று சொன்னீரே. பிரம்மத்தை அறிந்தவன்தானே பிராமணன் என்பது பொருள். ஆகையாலே இந்த காசு பணத்தினாலே எனக்கு ஆக வேண்டியது எதுவும் இல்லை. தாங்கள் வேதாந்த விஷயத்தை உபதேசியுங்கள், தாங்கள் நடக்கும் வழியை எனக்கு காண்பியுங்கள் என்று சொன்னாலாம் மைத்ரேயி. இப்படி அவர்களுக்கு நடந்த உரையாடல் தொகுதி மற்றும் யாக்ஞவல்க்ய மகரிஷி தான் அருளிச் செய்த, தான் கண்டுணர்ந்த வேதபாகத்தின் தொகுதி, அதில் பொறிந்திருக்கும் பிரம்ம தத்துவங்கள், இவற்றையெல்லாம் வாஜசனேய சம்ஹிதை, பிருஹதாரண்யக உபனிஷத், ஈஷாவாஸ்ய உபனிஷத் என்று பல வேதபாகங்களாக, வேதநூல் தொகுதிகளாக நாம் அறிகிறோம். யாக்ஞவல்யர் என்னும் மகாத்மாவுடைய தபோவனம் இது. சூரியதேவனை யாக்ஞவல்யர் துதிபாடினார். அவர் அனுகிரகத்தினாலே நல்ல வேதத்தையே தான் பெற்றார் என்றால், அந்த சூரியமூர்த்தியையும் காயத்ரி தேவியையும் இவர்களை உபாசித்த யாக்ஞவல்க்ய மகரிஷியும் இந்த தபோவனத்தில் வந்து நாம் சேவிக்க வேண்டாமோ?